இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இதுவரைக்கும் பிக் பாஸனுடைய ரிவ்யூ 6 எபிசோட்ஸ் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஸோ இன்னைக்கு 7வது எபிசோட். தொடர்ச்சியா வந்து பிக் பாஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு, நேற்றுக்கு நடந்த விஷயங்கள், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள், இப்போ வரைக்கும் ப்ரோமோ வந்திருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த எபிசோட்ல நம்ம வந்து அலசி ஆராய போறோம். நான் உங்க ஹரீஷ், நம்ம கூட அதை பத்தி பேசுறதுக்காக பிரியா நினைச்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரீஷ். நீ ப்ரொமோ பத்தி எல்லாம் பேச போறோன்றப்போ வந்துட்டு ரொம்ப காமெடியா இருக்கு. அது ஒரு ப்ரொமோன்னுட்டுன்னு அவங்க ரிலீஸ் பண்றாங்க. எந்த அளவுக்கு வந்துட்டு ஷோ தரம் தாழ்ந்து போயிருக்கு அப்படின்றது தான் நான் ஸ்டார்ட் நைட்டு பண்ணலாம். ஒரு ப்ரோமோ வந்துச்சு, நைட்டு 11 ஒரு ப்ரோமோ வந்துச்சு. ப்ரோமோ போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ப்ரோக்ராமே முடிஞ்சிடுச்சு. அந்த நேரத்துக்கு எதுக்கு அந்த தேர்ட் ப்ரோமோன்றது எனக்கு சுத்தமா புரியல. எனக்கு என்ன பண்றாங்க, அவங்களுக்கு பார்வதி மேல ஏதோ கோவம்னு நினைக்கிறேன். பார்வதி அழுகுற அந்த அந்த சீனை மட்டும்தான் ஹைலைட் பண்ணி அந்த ப்ரோமோல போட்டிருந்தாங்க. ஆமா ஆமா, அத என்ன சொல்றது, அது எப்படி எடுத்துக்கிறதுன்றது தெரியல. சரி, நீங்க வந்துட்டு ஆனா பார்வதி மேல வந்துட்டு அந்த வன்மம் வந்துட்டு ஏதோ இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க பண்ற எல்லாமே வந்துட்டு இவங்க கேமரால கேப்சர் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அததான் ஏன் கேக்குறேன். இருக்கிற 20 பேர்ல பார்வதியை மட்டும் எதுக்கு போக்கஸ் பண்ணி அவங்க பண்றதெல்லாம் வந்துட்டு இரிட்டேட் ஆகுது மக்களுக்கு அப்படின்றத ஏன் கொண்டு வரீங்க? அவங்களும் எல்லா கேமரா முன்னாடியும் போய் உட்கார்றாங்க. அழறப்ப கூட அவங்க கான்சியஸ்னஸ் எல்லாம் ஃபுல்லா வந்துட்டு கேமரா மேலதான் இருக்கு. அழுது பிரச்சனை இல்ல. திவாகர் அதுக்கு ஒரு பதில் சொன்னாரு. 50 பேர் தான் வந்திருப்பாங்க, 50 பேர் சொன்னதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து இதை தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிறாங்க ஒரு கருத்து சொன்னாரு. நல்லா என்கரேஜ் பண்றாரு என்னை பொறுத்தவரை திவாகர். நல்ல ஒரு பாசிட்டிவான வேர்ட்ஸ் சொல்றாரு. அது பாசிட்டிவான வார்த்தைகள் சொல்லக்கூடிய நபர் கூட இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா திவாகரையும் வந்து பேக் ஸ்டாப் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அது என்ன மேட்டர்? அது இல்ல, திவாகரை பத்தி தவறான சில விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. அவங்க உள்ளேயே வந்து திவாகர் இப்படி, திவாகர் அப்படி அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் சில இடங்கள்ல சில பேர்த்த பேசிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. சோ அது திவாகருக்கு புரிஞ்சா கொஞ்சம் விலகிடுவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பா. சோ எனக்கு இந்த ப்ரொமோன்றப்போ வந்துட்டு இதெல்லாம் ஒரு ப்ரொமோவான்னு காலையிலேயே ஃபர்ஸ்ட் ப்ரொமோ பாக்குறப்போ அவ்வளவு எரிச்சலா இருந்தது. ஷூட் எல்லாம் நேத்தே முடிச்சாச்சு, இதுல ப்ரொமோ கட் பண்ணி உங்களுக்கு டைம்ல போடுறதுக்கு என்னையா குறைச்சல் அப்படின்னு கேக்குறேன் நானு. இவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்கு ஷோ. வந்துட்டு நாசம் பண்ணிட்டீங்க, அது வேற விஷயம். ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த சாட்டர்டே சண்டே அப்படின்ற எதிர்பார்ப்பே நான் ஆக்சுவலி எதிர்பார்ப்பு இல்லாம தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன் நானு. நேத்திக்கு வந்துட்டு அந்த ஒரு ஷோ என்னத்துக்கு சொல்றது, டைமும் வந்துட்டு லிமிட்டடா தான் வச்சாங்க. அதனால வந்துட்டு போர் அடிக்கல அப்படின்றத சொல்ல சுவாரஸ்யம் இல்ல. பிக் பாஸ் டீமுக்கு ஒரு கோரிக்கை வைக்கணும் அப்படின்னா, இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட்ஸ்ல ஃப்ரைடே நிகழ்வு சாட்டர்டே நிகழ்வுன்னு தயவு செஞ்சு தூக்கி போடாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா, அது 24/7 ஏற்கனவே பாக்குறோம், எல்லாரும் பாக்குறாங்க. விஜய் சேதுபதி என்ன பேச போறாருங்கிறது மட்டும்தான் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு. விஜய் சேதுபதி என்ன பேசுறாரோ அந்த கண்டென்ட் தூக்கி போடுங்க, அதுக்கு கூடுதலா டைம் கொடுங்க. அவர் பேசுறதுக்கு கூடுதலா டைம் கொடுங்க. அங்க கண்டஸ்டன்ட் அவர் பேசினதுக்கு அப்புறம் என்ன ரியாக்ட் பண்றாங்கிறத காட்டுறதுக்கு ஒரு கூடுதல் டைம் கொடுங்க. மற்றபடி நீங்க ஃப்ரைடே நிகழ்வுகள் சாட்டர்டே நிகழ்வுகள் தூக்கி போட்டீங்கன்னா அது இன்னும் போர் ஆகுது. ஏன்னா ஏற்கனவே 5 நாள் உட்காந்து பாக்குறோம், எல்லாரும் உட்காந்து பாக்குறாங்க. 5 நாள் உட்காந்து பார்த்துட்டு மறுபடியும் அந்த ரீகேப் பாக்குற மாதிரி இருக்கு. எல்லாமே மார்னிங் என்ன நடந்ததுங்கிறதுல இருந்து எல்லாரும் ரீகேப் பாக்குற மாதிரி இருக்கு. ரீகேப் பாக்குறதுக்கு நாங்க வந்து 1.5 மணி நேரம் உட்காந்து நாங்க பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் இல்ல, நான் கேக்குற ஷோ நடத்துறவங்களே ஆகட்டும், இல்ல ஷோ ஹாஸ்ட் பண்றவங்களே ஆகட்டும், இல்ல இப்ப அந்த சோசியல் மீடியால போஸ்ட் பண்றவங்களே ஆகட்டும், நான் கேக்குறேன். மீன்ஸ் அவங்க விஜய் டிவி சார்பில் கேக்குறேன் நானு. இப்ப இதெல்லாம் ஒரு ப்ரோமோன்னு போடுறீங்களே, அது உங்களுக்கே அசிங்கமா இல்லையா அப்படின்றதான் கேக்குறேன். எப்படி இருந்த ஒரு ஷோ இது இப்படி நாசம் பண்ணிருக்காங்க. ரொம்ப மன வருத்தமா இருக்கு எனக்கு பாக்குறதுக்கு. அது இதுல இன்னொரு விஷயம் வந்துட்டு, இன்னைக்கு ஃபுல்லா கமலாசனோட ஷோ ப்ரீவியஸ் ஷோஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. என்ன மாதிரி ஹாஸ்ட நம்ம மிஸ் பண்ணிருக்கோன்றது வந்துட்டு மக்கள் எல்லாருமே ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கமலாசன் சார் வந்துட்டு அவரோட ஈகோ எல்லாம் விட்டுட்டு கமல் அவருக்கு ஈகோவே கிடையாது. அவர் வந்து கூப்பிட்டா உடனே ஹாஸ் பண்றதுக்கு ரெடியா தான் இருப்பாரு. பிரச்சனை என்னன்னா, அது பிக் பாஸ் அந்த ஷோவுடைய ப்ரொடக்ஷன் டீமுக்கும் கமல் அவர்களுக்கும் நடுவில் இருக்கிற சில பிரச்சனைகள். அது கமல் அவர்கள் விட்டு கொடுக்க நினைச்சாலும் அவங்க ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது சம்வர் அது எல்லை மீறி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றாங்க. அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு தான் பாக்குறேன். ரெண்டாவது, எம்பி ஆனதுக்கு அப்புறம் இப்ப எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கிற நேரத்துல கமல் அவர்கள் வருவாரா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்கு. ஆனா இது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்குன்றதுதான் நாங்க சொல்லிக்கணும். நாங்க
ஏன்னா இப்போ கமலாசன் இந்த கமலாசன் காம்போ போட்டுட்டு அந்த ஒரு இது வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. செம்மையா இருக்கு ஹரிஷ். ஆனா அப்போ பார்த்தப்போ கூட அதோட அருமை தெரியலன்னு தான் சொல்வேன் நானு. இப்போ அது பாக்குறப்போ கவின் பேசுறதும் கமலாசன் பேசுறதும், இப்ப கவின் சொல்ற அப்படியே எனக்கு தெளிவா பேசினாலே புரியாது சார் அப்படின்றப்ப கூட வந்துட்டு அவர் அது பாசிட்டிவா சிரிச்சிட்டு எடுத்துட்டு போறாரு. அவ்வளவு அழகா இருந்தது. லாஸ்ட்லியா கால் மேல கால் போட்டதுக்கெல்லாம் வந்துட்டு உங்க காலு நீங்க போடுங்கன்னு சொல்றது உண்மையிலேயே அதுதான் நான் சொல்றேன். சுயமரியாதை கற்றுக் கொடுத்த தமிழ்நாடு, சுயமரியாதை கற்றுக் கொடுத்த தமிழ்நாட்டுல நீங்க மரியாதை கேட்டு வாங்கணும், தானா கிடைக்கணும். அடுத்தவங்க கால் மேல கால் போட்டுருக்காங்க, அவங்க கால் ஆட்டுறாங்கிறதெல்லாம் வந்து பிரச்சனையாக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு பிரவீன் காந்தியை போல விஜய் சேதுவும் பூமர் மாதிரி நடந்துட்டாரோ அப்படிங்கறத பூமர் தான் 2 பேருமேன்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. செகண்ட் ப்ரோமோவும் பாரு, சோசியல் மீடியால ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்களா, ஹேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்களான்ற ஒரு கேள்வி. எனக்கு சத்தியமா இது என்ன சொல்றது, இதுக்கு மேல வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு இந்த ஷோவை நடத்தணுமான்றதை யோசிக்கணும் அப்படின்றதுதான் எனக்கு. இப்ப தேர்ட் ப்ரோமோ வந்திருக்குது, அது ஓகே, அது எவிக்ஷன் ப்ராசஸ் பத்தி கொண்டு வந்திருக்காங்க, தட்ஸ் ஃபைன், அது பிரச்சனை கிடையாது. பட் ஆனா ஃபர்ஸ்ட் செகண்ட் ப்ரோ நாங்க சாட்டர்டே சண்டேக்கு தானே எல்லாருமே ஈகரா உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப நான் தெளிவாயிட்டேன். நான் போன சீசனுக்கே நான் தெளிவாயிட்டேன். ஸோ இந்த சீசன் நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ல ரொம்ப இல்ல, ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம சாட்டர்டே சண்டே போனா போறோண்டாபா அப்படின்ற மாதிரி நான் உட்காந்துட்டு இருக்கேன் நானு. இப்போ உனக்கு இந்த ப்ரோமோ பாக்குறப்ப எப்படி இருந்தது ஹரிஷ்? இல்ல, ப்ரோமோல வந்து பெருசா அவங்க சொல்ற ப்ரோமோக்கும் உள்ள இருக்கிற கண்டென்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நேற்று வந்து ப்ரோமோல வந்து பார்வதி அழுகுற மாதிரிலாம் இருந்தது. நான் இவர் ரோஸ்ட் பண்ணிட்டாரு அதனால பார்வதி அழுகுறாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் இவர் சுத்தமா ரோஸ்டே பண்ணணும், ஒண்ணுமே பண்ண. கண்டஸ்டன்ஸ் வந்து பார்வதிய தப்பா சொல்றாங்க. அதாவது கண்டஸ்டன்ஸ் வந்து பார்வதி என்ன பண்றாங்களோ அதெல்லாம் அவங்க உடைக்கிறாங்க. அதை கேட்டு பார்வதி அழுகுறாங்க. இது ஒரு கண்டென்ட்னு நாங்க உட்காந்து பார்க்கணும் ஒரு மணி நேரத்துக்கு. அதுதான் எனக்கு அது என்னன்றது தெரியல. அது எதுக்கு இவரை வச்சுட்டு இது உங்களுக்கு கண்டஸ்டன்ஸ் தப்பு பண்றாங்கன்னா ரோஸ்ட் பண்றது தப்பே கிடையாது. நீங்க வந்து பார்வதி எப்படி ஷோல அவங்க வந்து இருக்கணும், அவங்க வந்து இந்த ஷோவை எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கணும் அப்படிங்கறத சொல்லணும். ரெண்டாவது, ஒருத்தர் பின்னாடி போய் பேசுறாங்க பார்வதி, ரொம்ப தப்பு. கூடவே இருக்கிற ஒருத்தரை பத்தி பின்னாடி போய் பேசுறாங்க. கடைக்கிட்ட வந்து திவாகர் இப்படிப்பட்ட ஆள் அப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லி பேசுறாங்க. இதெல்லாம் தப்பு. கூடவே ஒருத்தர் வச்சுக்கிட்டு அவர் இல்லாத நேரத்துல அவரை பத்தி தப்பா பேசுறதுங்கிறது அது பேக் ஸ்டாபிங். அதை பேசக்கூடாது. அது தொடர்ச்சியா லாஸ்ட் 2 to 3 days அதான் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ அதை பத்தி கேள்வி கேட்க வேண்டிய விஜய் சேதுபதி அதுல அமைதியா இருக்கு. நான் முன்னவே சொல்லியிருக்கேன், பார்வதிக்கும் விஜய் சேதுபதிக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு வெளியில இருந்து, அதனால கேள்வி கேட்க மாட்டாருன்னு நான் அன்னைக்கே சொன்னேன். அது எப்பவும் ப்ரூவ் ஆகுது. இவர் வந்து தன்னுடைய சுய விருப்பம், தன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வந்து இந்த ஷோல கொண்டு வந்து ஒட்டுமொத்த ஷோவையும் ஒண்ணு இல்லாம பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் சொல்றேன். போன சீசனையும் நாசம் பண்ணியாச்சு, இப்ப இந்த சீசனையும் வந்துட்டு இப்ப நேத்தே ஆரம்பிச்சாச்சு அதை பண்றதுக்கு. இல்ல நான் என்ன கேக்குறேன், ஒரு கர்டசி வேண்டாமா? இன்வைட் பண்ணி 20 பேரை உள்ள அனுப்புறீங்க. இப்ப நீங்க சாட்டர்டே வரப்போ வந்துட்டு ஹாஸ்ட் பண்ணதுக்கு ஆரம்பிக்கிறப்போ வந்துட்டு ஒரு கண்டஸ்டன்ட் இல்ல. சோ அதுக்கு வந்துட்டு சொல்லணும்ல, நந்தினி வெளியில போயிட்டாங்க, அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கு அப்படின்றது ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணும்ல. நீ எதுவுமே சொல்லாம வந்துட்டு அந்த ஒரு கேரக்டரையே அதாவது நந்தினி வந்து முந்தானத்து நைட்டு போறாங்க அப்படின்னா, நேத்து மத்தியானம் 1:45 டெலிகாஸ்ட் ஆகுது, 24 hours டெலிகாஸ்ட் ஆகுது. 1:45 சொல்றாங்க. தவிர்க்க முடியாத காரணங்களால் நந்தினி வெளியேற்றப்படுகிறார் அப்படின்னு சொல்றதுன்னு என்ன இருக்கு? அவங்களுக்கு இல்ல அதுக்கப்புறம் ஒரு கண்டஸ்டன்ட் வெளியேறினதுக்கு அப்புறம் 24 hours கழிச்சு தான் நீங்க வந்து அதை அப்டேட் பண்ணணுமா? அந்த அளவுக்கு கண்டென்ட் இல்லாம இருக்காரா பிக் பாஸ்? ரொம்ப வருத்தமா இருக்கு எங்களுக்கு. என்ன ரிவ்யூ கொடுக்கறப்ப எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா நாங்க சொல்லிடுறோம் எல்லாத்தையும். அது எப்படி இருக்குன்னா, இப்ப நாங்க ரிவ்யூ கொடுக்கறப்போ உங்களை ப்ரொமோட் பண்ற மாதிரி இருக்கு. நாங்களே மொத்தமே சொல்லிடுறோமா, உங்களை ப்ரொமோட் பண்ற மாதிரி இருக்கு. இது ப்ரொமோஷன் மாதிரி தான் இருக்கு எங்களுக்கு. நீங்க ஒண்ணுமே பண்றது இல்ல. இப்ப நாங்க சொல்ற அளவுக்கு கூட நீங்க எஃபர்ட் போட்டுட்டு அங்க எதுவுமே செய்யறது இல்ல அப்படின்றதுதான். இன்னொரு விஷயம் ஹரிஷ், இப்ப அந்த திவாகர் சொன்னதாகட்டும், இல்ல பார்வதி வரி பண்ணதாகட்டும், கனைக்கு கிடைச்ச கிளாப்ஸ் பத்தி எனக்கு தெரிஞ்சு அங்க நேர்ல போனவங்க, அந்த ஷோக்கு போனவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த அளவுக்கெல்லாம் அங்க நடக்கல, அந்த அளவுக்கு கைத்தட்டல் எல்லாம் அங்க கிடையாது, இது வந்துட்டு எடிட்டிங்ல ஏதோ பண்ணிருக்காங்க அவ்வளவுதான் அப்படின்றத சொல்றாங்க. நேர்ல போனவங்க சொன்னது, எனக்கு சொன்ன விஷயம் இது. சோ என்னத்துக்காக இந்த ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியல. தமிழ்ல மட்டும் இல்ல, மலையாளத்திலையும் இது நடக்குது. நான் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி மலையாளம் பிக் பாஸ் பார்க்கும்போது காலையில ஒரு ஃபைட் சீன் நடக்குது அங்க. அதுல வந்து ஒரு கண்டஸ்டன்ட்
அங்க கிச்சன்லயே இருக்காங்க. கிச்சன்ல வந்து அவங்க ஃப்ரீ ஹேர் விட்டு தான் நிக்கிறாங்க அந்த சண்டை நடக்கும்போது. அடுத்த ஷாட் அந்த சண்டை நடந்துட்டே இருக்கு, அதோடைய அடுத்த ஃப்ரேம் ஷாட்னு காட்டுறாங்க. அந்த இதுல வந்து அவங்க கொண்டை போட்டு எங்கேயோ சிங்க்ல வந்து இதை கழுவிட்டு இருக்காங்க, கப்பை கழுவிட்டு இருக்காங்க, காஃபி கப்பை. நான் சிங்க்ல போகுது 2 காட்சிகள். அது எப்படி பார்க்காம எடிட் பண்றாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. தமிழ்லயும் இதேதான் சுச்சுவேஷன், மலையாளத்திலயும் இப்படிதான் இருக்கு. உங்களுக்கு அது ஃபைன். நான் என்ன கேக்குறேன்னாக்க கனியை ப்ரோமோட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு விஜய் டிவி? இல்ல உங்களுக்கு தமிழ்ல இதுக்கு முன்னாடி வந்து இதே சம்பவங்கள் நடந்திருக்கு. உங்களுக்கு வந்து கிளாப்ஸ் வந்து வெட்டி ஒட்டி எல்லாம் போட்டிருக்காங்க பல கண்டஸ்டன்ஸ்க்கு. வெளியில வந்து ப்ரொமோட் பண்ணி வெட்டி ஒட்டி போட்டதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதனால உள்ள போனவங்க அந்த ஷோ சாட்டர்டே சண்டே எபிசோட்ஸ்க்கு வந்து ஷூட்டிங் போனவங்க எல்லாம் வந்து அவ்வளவு கிளாப்ஸ் எல்லாம் வரவே இல்லைங்கன்னு சொல்றதை நம்ம பார்த்திருக்கோம். ஆனா கிளாப்ஸ் காட்டுவாங்க, டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க கிளாப்ஸ். பெரும்பாலும் இப்ப இந்த ஸ்கூல் ப்ரோக்ராம்ல கூட சின்ன சின்ன பசங்களோட ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸ்ல கூட என்ன பண்றாங்க தெரியுமா, பேரண்ட்ஸுங்க யாரும் கிளாப் பண்றதில்ல அப்படின்றதுனால அது போட்டு விட்டுறாங்க அந்த மியூசிக்க. ஒரு ப்ரோக்ராம் அந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் தானாவே கிளாப்ஸ். அந்த கலக்க போகுது யாருன்னு ஒரு சீசன் வந்துச்சு, ஒரு ஷோ வந்துச்சு. அந்த கலக்க போகுது யாரு சீசன் ஷோல வந்து கொரோனா பீரியட்ல வந்து யாருமே இன்வைட் பண்ண முடியாது அப்படிங்கிறப்போ அந்த நேரத்துல இந்த கிளாப்ஸ்க்கான அந்த சவுண்டை வந்து இவங்க சேர்த்து விட்டுருவாங்க. இது நல்லா இருக்கே அப்படின்னு எல்லா ஷோக்கும் இதை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொரோனா பீரியட்ல ஆளே வரல, அதனால நீங்க கிளாப் சவுண்ட் போட்டீங்க. இப்ப ஆள் வராங்க, ஆள் வரப்பையும் இதே சவுண்ட் நீங்க வந்து கண்டினியூஸா ஒரு 4 வருஷமா கண்டினியூஸா கொண்டு போயிட்டே இருக்கீங்கன்னா அது வந்து உங்களுடைய ஷோடைய தரம் எப்படி இருக்குங்கிறது தான் காட்டுது. கண்டிப்பா ஷோ ஒண்ணுமே இல்லன்றதுதான் காட்டுது. ஏன்னா அவ்வளவு கிளாப்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு கிளாப்ஸ்ங்கிறது கேட்டு நம் மரியாதை எப்படியோ அதே மாதிரி கிளாப்ஸ் கேட்டு வாங்கக்கூடாது, தானா வாங்கணும். நீங்க வந்து இவங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் இருக்குன்னு காட்டுறீங்க, அது வந்து மக்கள் லெவல போய் சேரும்னு நீங்க நினைக்கிறீங்க. பட் வந்து அப்படி போய் சேரும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க யார் என்ன பண்றாங்கிறது. 24/7 பாக்குறாங்க எல்லாருமே. இப்போ 24/7 பாக்குறவங்கல காலையில ஒரு 8-9 மணிக்கு நீங்க பாத்தீங்கன்னா 30-35 லட்சம் பேர் பாக்குறாங்க 24/7 காலையில 8 மணிக்கு. ஓகே, அப்ப நீங்க எப்படி வந்து மக்களை ஏமாத்த முடியும்னு நினைக்கிறீங்க? ஏமாத்துறீங்க. அதுதான் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இருந்தது. ஏன்னா அப்பெல்லாம் வந்துட்டு கிளாப்ஸ் கவனிப்பாங்க, கவனிச்சு ஓ இது நம்மளுக்கு வந்துட்டு கத்துறாங்க அப்படின்னா நம்ம தப்பு பண்ணிருக்கோம் இந்த வீக் அப்படின்னு திருத்திப்பாங்க. சோ அந்த மாதிரி இதெல்லாம் நடந்தது. பட் இன்னைக்கு வந்துட்டு கிளாப்ஸே இப்ப எல்லா கண்டஸ்டன்டும் தெரிஞ்சுட்டாங்களாமே. கிளாஸ் பார்த்த உடனே திவாகர் தான் வந்து வின்னருங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காங்களாமே. ஆமா ஆமா, ஒரே நைட்ல வந்து எல்லாமே ஓவர் நைட்ல சினிமாலதான் வந்து ஒரு பாட்டுல வந்து எல்லாமே மாறும். ஓவர் நைட்ல கிளாப்ஸ்லயே எல்லாம் மாறிடுச்சு போல. மாறிடுது. அதுதான் இப்போ என்னன்னா அட்லீஸ்ட் திவாகர் கொடுத்தா கூட நான் பெட்டரா ஃபீல் பண்ணுவேன் போல இருக்கு. இவங்க கனி ஒண்ணுமே பண்ணாததுக்கு கொடுத்துட போறாங்க இந்த கிளாப்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு எனக்கு ஒரு வருத்தம் வந்துருச்சு. இவங்க ஒண்ணுமே பண்ணல அந்த கரண்டியை பிடிச்சதை தவிர. இன்னொன்னு வந்துட்டு ரொம்ப கேவலமான விஷயம், உப்பு தூவினதை தவிர இவங்க எதுவுமே பண்ணல. இதுல இவங்க சொல்றாங்க துஷாரை பத்தி, தம்பி உன்னை கேம்லயே நான் பார்க்கலன்னு சொல்றாங்க. நீ கரண்டியை விட்டுட்டு வெளியில வந்தாதானே அவங்க கேம்ல பார்க்க முடியும். கேம்லயே பார்க்காம துஷார் வந்து கேப்டன் ஆனாரு. அதுதான் கேக்குறேன் நானு. ஃபர்ஸ்ட் கேப்டன்சி தலை அப்படி இருக்கும் போது ஒண்ணுமே பண்ணாம கிரீடத்தை தூக்கி தலைமையில வச்சுட்டாங்களா? இல்ல, அவங்களுக்கு பார்வதியும் இதேதான் பிரச்சனைங்க பண்ணாங்க. பார்வதிக்கு வந்து என்னன்னா கேப்டன்சி டாஸ்க்ல வந்து என்ன கலந்து விடாம பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்கு. கனி அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா துஷார் வந்து கேப்டன்சி ஆயிட்டாரு, நாம நினைச்ச ஆளு கேப்டன்சி ஆகல அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்கத்தான் செய்யுது. அதை வெளிப்படுத்துறாங்க, இப்படிதான் வெளிப்படுத்துறாங்க அவங்க எல்லாம். பட் துஷார் வந்து எல்லா இடத்துலயும் கண் கொடுக்கணுங்கிற அவசியம் தான். எனக்கு தெரிஞ்சு துஷார் வந்து ஸ்போர்ட்டிவா இருக்கா, அப்படி பிரிஸ்கா இருக்காரு. இப்ப அந்த டாஸ்க் வந்துட்டு நல்லாதான் செஞ்சாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஜீன் பேண்ட் அந்த இதுவும் சரி, அந்த என்ன சொல்றது, ஒருத்தருக்கு வந்துட்டு அந்த கமாண்ட் பண்றதுலயும் வந்துட்டு கரெக்டா தான் இருந்தாரு. இது எல்லாம் மீறி இப்போ ரொமான்ஸும் ஓடிட்டு இருக்கு, அதுவும் அழகா தான் இருக்கு. அது என்ன சொல்றது, ஐயா அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்ல, அது ரொம்ப கியூட்டா தான் இருக்கு. என் பார்வைக்கு அப்படிதான் வந்துருச்சு. அரோராவோட துஷார் இருக்கிற சீன்ஸ் எல்லாம் நிறைய இன்ஸ்டா எடிட்ஸ் வந்துருச்சு. ஆமா, ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகுது, இல்லன்னு சொல்ல முடியாது. பட் வந்து துஷாரை நீங்க பார்க்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது. துஷார் நல்லா பண்றான். சின்ன பையன் அவரால் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு, தன்னோட எஃபர்ட்டை போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன்.
இது வந்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியல அப்படின்னா வீட்டுல இருக்கிறவங்க ஒரு பார்ஷியாலிட்டியோட அவரை பாக்குறாங்கன்னு அர்த்தம். ஓகே, அதுதான் மத்தவங்கள விட கனிக்கு ஏன் இவ்வளவு பொறாமன்றது கேக்குறேன். நீ எதுவுமே செய்யலமா, ஒண்ணுமே செய்யாம ஒருத்தரை பத்தி செய்யறவங்களை பார்த்து நீ ஏன் குறை சொல்றன்றதுதான் கேக்குறேன். உன் காரக்குழம்பு சாப்பிடறதுக்காக எல்லாரும் வந்திருக்காங்கன்றதுதான் கேள்வி. இதுல இன்னும் கொடுமை என்ன அப்படின்னா, எல்லாரும் அங்க பேசிட்டு இருந்தது ஃபர்ஸ்ட் அந்த தண்ணி எல்லாம் இல்லைன்றப்போ எல்லாரும் ஒன்னா போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம் அப்படி இப்படின்னு, அது எப்படி அது எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்றது எனக்கு தெரியல. சோ அது என்ன சொல்றது, அந்த கிச்சன்ன்றது. அப்புறம் கிச்சன்ல போய் நீங்க கரண்டி பிடிக்கிறப்ப எனக்கு நான் சொல்றேன், நானு பீயிங் எ ஃபீமேல் இல்ல பீயிங் ஹவுஸ் ஒய்ஃப் அந்த மாதிரி விஷயத்துங்கள நான் சொல்றேன். நானு கிச்சன்ல சமைச்சு முடிச்ச அப்புறம் நாங்கெல்லாம் அந்த அடுப்பு பக்கத்துல இருக்குது எல்லாம் கிளீன் பண்ணிட்டு தான் வரும். அப்படியெல்லாம் வந்துட்டு அவ்வளோ கேவலமா வச்சுட்டு எல்லாம் வரமாட்டோம். இங்க கிச்சனை பார்த்தாக்கா உண்மையிலேயே அந்த கிச்சன்ல சாப்பாடு செய்து அதை சாப்பிடலாமா அப்படின்ற ஒரு கேள்வியே எழுப்புறீங்க. அந்த அளவுக்கு கேவலமா இருக்கு அந்த கிச்சன். இப்ப இவங்க கனின்றவங்க வந்துட்டு எல்லாரையும் குறை சொல்றீங்க, நீங்க ஆனா வெறும் கரண்டியை மட்டும் தானே பிடிக்கிறீங்க. இப்ப யாருன்னா கூப்பிட்டு சொல்லுங்க, இதை கிளீன் பண்ணு அதை கிளீன் பண்ணுன்னு சொல்லுங்க, இல்ல நீங்க பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு குக்கிங் மட்டுமே டாஸ்க் நினைச்சிட்டாங்க அப்படின்னு அதை மட்டுமே மெயின் டாஸ்க நம்ம வச்சுட்டு நம்ம வந்து 60-70 நாள் ஓட்டிடலாம் பிக் பாஸ் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் வந்து குக்கிங்காக தான் ஓட்டு போட மாட்டாங்க. நீங்க வந்து குக்கிங் பண்றதுல கூட வித்தியாசமா பண்ணணும். குக்கிங் பண்றதுல கூட வித்தியாசம் காட்டணும். அது வந்து சௌந்தர்யா பண்ணாங்க. குக்கிங் பண்றதுல வித்தியாசம் காட்டினாங்க, அது காமெடியாவும் இருந்தது. அவங்க ஒரு ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியும் அது பார்த்தாங்க. கண்டிப்பா. பட் இது வந்து உங்களுக்கு குக்கிங் தெரியும் அப்படிங்கறத தாண்டி நீங்க வந்து வேள்பாரி உட்பட பல்வேறு வரலாற்று கதைகள் எல்லாம் வந்து நீங்க யூடியூப்ல உங்களோட யூடியூப் சேனல்ல நீங்க பேசிருக்கீங்க. அதெல்லாம் ஏன் உள்ள பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுதான். ஏன்னா நிறைய கண்டஸ்டன்ஸ்க்கு அங்க இருக்கிற பாதி பேருக்கு வந்து தமிழ் சரியா பேசவே வரல. அந்த தமிழ்ல இருக்கிற வார்த்தைகளுக்கான அர்த்தமே பாதி பேருக்கு தெரியலாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரியான கதைகள் இதனுடைய வரலாறுகள் எல்லாம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அது உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். நீங்க வேற என்ன கிச்சனுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களை கிச்சனுக்குள்ளேயே தான் அடைப்பாங்க. இல்ல அது கூட இன்னொரு விஷயம், விஜய் பார்வதிக்கு சொல்றாங்க, இவங்க வந்து துஷார் வந்துட்டு கேப்டன்சி எடுக்கிறப்போ நீதாண்டா பெஸ்டா அது இதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பிரச்சனை வந்தப்போ வந்துட்டு நீ யாரு எனக்கு சொல்றதுக்குன்றாங்கன்னா, ஆமா வாட்ஸ் ராங் இன் தட்னு கேக்குறேன். ஒரு கேப்டன்சி வந்ததுக்கு அப்புறம் ஓகே அந்த 3 பேர்ல யோ பெஸ்ட்ன்றத சொல்றாங்க. இப்போ வந்துட்டு இவங்களுக்கு பிரச்சனை வரப்போ நீ அந்த கேப்டன்சினாக்கா அதோட முடிச்சுக்கோ, பர்சனல் இதுல வராதுன்னு சொல்றாங்க. என்ன தப்பு இருக்கு அதுல? அது செல்ஃப் டிஃபென்ஸ் மாதிரி நான் பாக்குறேன். அவங்க பார்வதி பண்ணது செல்ஃப் டிஃபென்ஸ் மாதிரி நான் பாக்குறேன். அவங்களுக்கான பிரச்சனை வரும்போது அவங்க வந்து தன்னை காப்பாத்திக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதுதான் வந்து பார்வதி பண்ணது. பட் என்னன்னா பார்வதி இந்த வார்த்தைகள் சொன்னது, நீ யார் தலையிடுறதுன்னு சொன்னது வந்து நந்தினி விஷயம்காக பண்ண அந்த ஒரு டாபிக்ல வந்தது. நந்தினி பார்வதி பேசிட்டு இருக்கும் போது இவர் வந்து துஷார் போனாரு, ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ இவங்க கேட்க மாட்டேன்ட்டாங்க. அதனால வந்து கொஞ்சம் கோவப்பட்டாங்க. ஓகே, இல்ல எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் அவங்க அழறப்ப கனி போனாங்க, அப்ப எல்லாரும் கும்பலா சேர்ந்துதான் அனுப்பி வச்சாங்க. பார்வதி பண்றப்ப வந்துட்டு அவங்க கண்டென்ட் பண்றாங்க அப்படின்றதுனால வந்துட்டு அப்ப அந்த டைம்ல துஷாரம் வந்துட்டு கேப்டன்சி எடுத்துக்கிறாருன்றதுனால போவாதீங்க ஸ்பேஸ் கொடுங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைமே நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணலாமே, ஸ்பேஸ் கொடுங்க அவங்களுக்குன்னு சொல்லிட்டு. இதுவே பயாஸ்டா இருக்கு இல்லையா, அன்னைக்கு ஒண்ணும் பண்ணல இன்னைக்கு பண்றாங்க அப்படின்றது. பட் ஐ எம் டாக்கிங் அபவுட் கனி தான். கனியோட பிஹேவியர் எனக்கு சரியா தோணல அப்படின்றதுதான் நான் ரெஜிஸ்டர் பண்றேன். ஏன்னா அந்த கிளாப்ஸே வந்துட்டு இட்ஸ் இரிட்டேட்டிங். அது எடிட்டிங்ல வந்திருக்கு. அவங்க உள்ள எதுக்கு வந்திருக்கோம் இன்னும் அவங்க உணரல. அதுதான் நான் பாக்குறேன். உள்ள எதுக்கு வந்திருக்கோங்கிறத உணர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்க அவங்களுடைய கேம் ஆட ஆரம்பிப்பாங்க. அவங்க இப்ப வரைக்கும் கிச்சன் சமையல் இதை தாண்டி வெளியில வரல. இதை தாண்டி வெளியில வர்றதுக்கும் அந்த ஹவுஸ்மேட்ஸ் விட மாட்டாங்க. அதை தாண்டி அந்த ஹவுஸ்மேட்ஸ் விடாத காரணத்தினால நான் அப்படியே இருக்கேன்னு சொல்ல முடியாது. அதை தாண்டி வரணும். அதுக்கு அவங்கதான். அடுத்தது வந்து இந்த எவிக்ஷன் இன்னைக்கு பிரவீன் காந்தி கிளம்ப போறாரு. பிரவீன் காந்தி பேசுறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கரெக்டா பேசிருக்காரு பிரவீன் காந்தி. எதை பத்தி சொல்றேன்னு பார்வதி பத்தி பேசும்போது நேத்துதான் ரொம்ப கரெக்டா பேசிருக்காரு. பார்வதி வந்து இங்க ஒண்ணு சொல்றாங்க, வெளியில வரும்போது ஒண்ணு சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப தெளிவா நேத்து ஒரு நாள் தான் கொஞ்சம் தெளிவா பேசிருக்காரு பிரவீன் காந்தி. நாள் வந்து என்ன பேசுறோம்னு தெரியாம பேசிட்டு இருந்தாரு, யாருக்கு சப்போர்ட் பண்றோம்னு தெரியாம பண்ணிட்டு இருந்தாரு. 10-11 அவருடைய வாய்ஸ் இருந்தது. நேத்துதான் கொஞ்சம் தெளிவா பேசிருக்காரு. வெளியில அணைய போற விளக்கு பிரகாசமா இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது மாதிரி வெளியில போற நேரத்துல கொஞ்சம் பிரகாசமா தெரியுறாங்க. ஓகே, நான் அந்த ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்.
பட் இன்னொரு விஷயம் வந்துட்டு அந்த பெண்களை பத்தி ஸ்ட்ரென்த் கிடையாது அது இதுன்னு பேசினதை பத்தி ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அப்ப அந்த இடத்துல வந்து இவங்க அந்த சுபிக்ஷா எல்லாம் வந்துட்டு நாங்கெல்லாம் வந்துட்டு குரல் கொடுத்தோன்ற மாதிரி ரெண்டு ஆதிரையும் சுபிக்ஷாவும் சொல்றாங்க. அப்போ இவர் விஜய் சேதுபதி கேக்குறாரு, ஏன் இப்போ நீங்க யாருன்னா எடுத்திருக்கலாம்ல, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி இருக்கலாம்ல, இப்ப இந்த அளவுக்கு வாய்ஸ் கொடுத்துட்டீங்க, ஏன் செய்திருக்கலாம்லன்னா இவர் ஒரு கேவலமா ஒரு வார்த்தை சொல்றாரு. இல்ல இல்ல திஸ் பிரவீன் காந்தி, ஐம் டாக்கிங் அபவுட் பிரவீன் காந்தி. இவர் கேவலமா ஒண்ணு சொல்றாரு, ஒரு ரீசன் சொல்றாரு. இல்ல இத்தனை ஆம்பளைங்க இருக்கும் போது வந்துட்டு பொம்பளைங்களை வேலையை விட்டு வேடிக்கை பாக்குறாங்கன்னு சொல்லிடுவாங்க வெளியில. எந்த காலத்துலயா இருக்க நீ அப்படின்றதுதான் நான் கேக்குறேன். நானு எனக்கு இதுல விஜய் சேதுபதி கேட்டதே தப்புன்னு நான் சொல்லுவேன். விஜய் சேதுபதி வந்து ஏன் கேக்குறீங்க, நீங்க இவ்வளவு வாய்ஸ் பண்றீங்க, நீங்க ஏன் பண்ணல அப்படின்னு கேக்குறது தப்புன்னு நான் சொல்லுவேன். அது அவங்க சாய்ஸ். வாய்ஸ் அவுட் பண்றது வேற. ஆமா, இப்ப அதுக்கான ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு மத்ததுல பண்ணுவாங்க. அந்த வாட்டர் டேங்க் இழுக்கிற அளவுக்கு வந்துட்டு சபரிக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் இவங்களுக்கு இருக்குமா? இல்ல இருக்குமாங்கிறத தாண்டி அது அவங்க சாய்ஸ். நான் 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 வாய்ஸ் அவுட் பண்றேன், அதுக்காக நான் போய் நிக்கணுங்கிற அவசியம் இல்லையே. அவசியம் நான் வாய்ஸ் அவுட் பண்றேன், எங்களை பத்தி என்னுடைய என்ன பத்தியோ இல்ல பெண்களை பத்தியோ தவறா பேசுறாங்க அப்படின்னா நான் வாய்ஸ் அவுட் பண்றேன். அவ்வளவுதான் அவ்வளவுதான். வாய்ஸ் அவுட் பண்றது தப்பு இல்ல. வாய்ஸ் அவுட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க ஏன் முன்னாடி போய் நிக்கலாம்னு கேட்டா அது அவங்களுடைய விருப்பம். இப்போ வந்து முத்தியா முரளிதரன் அவருடைய பயோகிராபி படத்துல வந்து நான் நடிக்க மாட்டேன்னாரு. முத்தியா முரளிதரன் இலங்கை தமிழர், சிங்களர் கிடையாது, இலங்கை தமிழர். அவர் வந்து பக்கா தமிழியன். நீங்க வந்து முத்தியா முரளிதரன் படத்தை வந்து நிராகரிச்சிட்டீங்க அப்படிங்கறதுக்காக நீங்க இலங்கை தமிழருக்கு எதிரானவர்னு எடுத்துக்கலாமா? அப்படிதான் இருக்கு. அவர் கேட்ட கேள்வி அப்படிதான் இருக்கு. இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரவீன் காந்தி பத்தி சொல்லிடுறது, யாரையுமே நம்பாத, பொண்டாட்டிய கூட நம்பி வந்துட்டு சொத்து எழுதி வச்சிடாத, அப்புறம் நீ ஒண்ணுமே இல்லாம போயிடுவ நட்டுன்னா ரொம்ப என்ன சொல்றது, ஆழமா ரெஜிஸ்டர் பண்றாரு அந்த விஷயத்த. என்ன சொல்றது, யாருக்கும் சொத்து எழுதாத, ஓகே ஃபைன், அது நாங்கெல்லாம் கூட எங்க அம்மாவுக்கு சொல்லியிருக்கேன். நான் கூட நீ யார் பேருக்கும் எழுதாதமா பேசாம இரு அப்படின்றத சொல்லியிருக்கோம். அதுக்குதான் நானும் அனுபவிக்கிறேன்னு வச்சுக்கோ. அது இப்ப நான் என்ன கேக்குறேன்னாக்கா, அது ஃபேமிலியில பேசிக்கிறது வேற. பட் இப்போ வந்துட்டு என்னன்னா, ஒரு பப்ளிக் ஃபாரம்ல வந்துட்டு உட்காந்துட்டு பொண்டாட்டிய நம்பாத அப்படின்னு கூப்பிட்டு ஒருத்தரை சொல்ற அப்படின்னாக்கா அந்த குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு தானே நீ சொல்ற? இல்ல அவர் பிரவீன் காந்தி ஃப்ரம் த பிகினிங் அவர் வந்து சொல்ற கருத்துக்கள்லாம் 70s 80sல இருக்கிற கருத்துக்கள். அவ்வளவுதான். ஓகே, 70s 80sல இருக்கிற கருத்துக்கள் எல்லாம் வந்து இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காரு. 70s 80sலயே அவர் வளரல. அதுக்கப்புறம் இல்ல 70s 80sலயே வந்து பல்வேறு தலைவர்கள் வந்துட்டாங்க. அவங்க வந்து பெண்களுக்கு சம உரிமை வேணுங்கிற குரலை அன்னைக்கே எழுப்பினாங்க. இப்போ வந்து நீங்க பெண்களுக்கு எப்படி சம உரிமை கொடுப்பீங்கன்னு கேட்கக்கூடிய நபர்கள்ல ஒருத்தரா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால அன்னைக்கு இருந்த வாய்ஸ் அப்படியே இன்னைக்கு அப்படியே வருது இன்னைக்கு. அதுதான் இப்ப நம்ம லாஸ்ட் சீசன் பாக்குறப்போ சௌந்தர்யாவுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு இது இருந்தது. என்ன சொல்றது, பிஆர் இருந்தாங்க, கொண்டாங்கன்ற பேச்சுக்கள் எல்லாம் நிறைய இருந்தது. பட் ஆனா நமக்கு தெரியும், எல்லாருமே இப்ப குழந்தைங்கள்ல இருந்து பாட்டிங்க வரைக்கும் வந்துட்டு விரும்பிதான் சௌந்தர்யாவை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும் போது வந்துட்டு அந்த ஃபினாலே, கிராண்ட் ஃபினாலே ரீச் ஆகுற அந்த டைம்ல வந்துட்டு இந்த பிஆர் ஓட கான்ட்ரவர்சி ரொம்ப பெருசாச்சு. இந்த சுனிதா எல்லாம் வந்து ஆர்கானிக் இல்ல அப்படி இப்படின்னு எல்லாம் அங்க பப்ளிக்கா பேசி அது ஒரு பெரிய இதுவா கொண்டு போனதுனால வந்துட்டு அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்துட்டு சௌந்தர்யாவுக்கு வந்துட்டு டைட்டில் கிடைக்காம போனது. இப்ப இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இந்த சீசன்ல பிஆர் டீம் வச்சிருக்கிறது ஆதரை அப்படின்னுட்டுன்னு பிக் பாஸ் வியூவர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. பூர்ணிமா இஸ் டூயிங் இட் அப்படின்னுட்டுன்னு. ஏன்னா பூர்ணிமாக்கு ஆதிரை பண்ணிட்டு இருந்தாங்க, சோ இவங்களுக்கு பண்றாங்க அப்படின்னுட்டுன்னு. இப்போ ஆதிரை வந்துட்டு ஒரு நடிகை அப்படின்னாலும் வந்துட்டு பிரபலம் இல்லாதவர் தான் சொல்லுவேன் நானு. இவங்க நடிச்சாங்களா அப்படின்னு கேக்குற மாதிரி தான் இருக்கு. மேலும் வந்துட்டு இப்போ பிக் பாஸ்ல வீட்டுல வந்துட்டு சொல்லிக்கிற மாதிரி அவங்க எதுவும் செய்யல. அப்படி இருக்கும் போது ஒரு மிக்சர் மாமியான ஆதிரைக்கு எப்படி இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஓட்டு வருது அப்படின்னு கேக்குறேன். இப்போ திவாகருக்கு வருது அப்படின்னா எஃபர்ட் போடுறாரு, ஹிஸ் டூயிங், ஹிஸ் வொர்க்கிங் ஆன். அப்ப ஆதிரைக்கு எப்படி வருது ஓட்டு? இதுல ரெண்டு விஷயங்கள் கவனிக்கணும். ஒண்ணு, ஆதிரை அவங்க வந்து சில இடங்கள்ல கேள்விகள் கேட்கிறாங்கிறது. ஆதிரைக்கு பிஆர் இருக்கு அப்படின்னா ஆதிரைக்கு வந்து தனி ஒரு நபரா எனக்கு தெரிஞ்சு இவங்க பிஆர் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்குன்னு ஒரு டீம் போகணும். இப்போ அதுக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கணும். நீங்க ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு அவ்வளவு வளர்ச்சி இருக்கா அவங்களுக்கு ஆதரிக்கு அப்படின்னா கிடையாது. ஓகே,
அந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு பிஆர் ஒர்க் வந்து ஆதரவு மட்டுமே இருக்கிற மாதிரி நான் பார்க்கல. கம்ப்ளீட்டா எல்லாருக்கும் இருக்கு. எல்லாரும் ஸ்பெண்ட் பண்றாங்க, எல்லாருக்கும் இருக்கு. அவங்களால முடிஞ்ச அளவு ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படிங்கறத நான் பாக்குறேன். ஏன்னா பிஆர் ஒர்க்குன்னா அவங்களுக்கு வந்து ஆதரை உள்ள போனதுல இருந்து அவங்க இன்ஸ்டா அக்கௌண்ட், ட்விட்டர் அக்கௌண்ட், ஃபேஸ்புக் அக்கௌண்ட், ட்விட்டர் அக்கௌண்ட்ல எல்லாம் வந்து அவங்கள புகழ்ந்தோ இல்லை அவங்க ஹேஷ்டாக் போட்டோ வந்து ட்வீட்ஸோ போஸ்டோ வந்திருக்கணும். அப்படி எதுவும் அவங்க இன்ஸ்டாகிராம்ல நம்ம வீடியோஸே டேக் பண்ணி போட்டா லாஸ்ட் சீசன்ல வந்து டேக் பண்ணி போடும்போது இந்த பிஆர் டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து அவங்களுடைய ஸ்டோரிஸ்ல ஆட் பண்ணிக்குவாங்க. நான் அதான் பாத்துருக்கேன். பட் இந்த மாதிரி அப்படி எதுவும் நடக்கல. இவங்க ஆதிரியோட அக்கௌண்ட யாரோ ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அது தெரியுது, ஏன்னா பாக்குறாங்க. பட் வந்து அதை ஆட் பண்ணல அவங்க. சோ அவங்களுக்கு வந்து ஆதிரியை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கான இடமா அவங்க பாக்கல. இதான் ஸோ ப்ரொமோட் பண்ண வேண்டிய இடத்துலயே அவங்க யாருமே இல்லைங்கிறப்போ பிஆர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பிஆர்னு சொல்றது வந்து பூர்ணிமாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கறதுனால பிஆர்னு சொல்லிட்டு இருக்கலாமே தவிர எனக்கு தெரிஞ்சு ஆதிரி பிஆர் வச்சிருந்தாங்க நான் எனக்கு தெரியல. ஏன்னா ப்ரொமோட் பண்ற மாதிரி எந்த கட்டன்ஸ் இப்போ வரைக்கும் வரல. ஓகே, வேற என்ன விஷயம் விட்டுருக்கோம்? அப்புறம் விஜய் சேதுபதி இன்னைக்காச்சும் எல்லாரையும் உட்கார வச்சு பேசுங்க, கேட்காதீங்க அசிங்கமா எந்திரிச்சு நின்று நேற்று பண்ணது என்னை பொறுத்தவரை ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா ஆதரை வந்து அவங்களுடைய விருப்பப்படி அவங்க உட்காந்து பதில் சொல்றாங்க. ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆஃப் பண்ணும். லாஸ்ட்லயே வந்து கால் மேல கால் உட்காந்துட்டு இருக்கும்போது உங்க காலை நீங்க போட்டுக்கோங்க, உங்களுடைய விருப்பம், நீங்க உட்காந்து கூட பதில் சொல்லலாம், அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. நான் ஒரு ஹாஸ்ட், நான் அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து கமல்ஹாசன் அவங்களுக்கு என்ன சுதந்திரம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்தாரு. நீங்க வந்து ஹாஸ்ட்ங்கிறதுக்காக என்னமோ வந்து பெரிய பொறுப்புல இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு எல்லாரும் மரியாதை கொடுக்குற மாதிரியும் நீங்க வந்து ஹாஸ்டா சரியா செயல்பட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மரியாதை தேடி வரும். கண்டிப்பா நீங்க சரியா செயல்படுறது இல்ல, அதனால உங்களை யாரும் மதிக்கிறதுக்கு ரெடியா இல்லை, மதிக்கிறதும் கிடையாது. மதிக்கிறது கிடையாதுங்கிறது வேற, மதிக்கிறதுக்கு ரெடியா இல்லைங்கிறது வேற. இதே இடத்துல வேற ஒரு ஹாஸ்ட் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஹாஸ்டிங் ஸ்டைலை பொறுத்து அந்த மரியாதை தானா கிடைச்சிருக்கும். நீங்க ஹாஸ்ட் பண்ண தெரியல உங்களுக்கு. லாஸ்ட் சீசனும் இதே சொதப்பல், இந்த சீசனும் இதே சொதப்பல் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஹாஸ்ட் பண்ண தெரியல அப்படிங்கிறப்போ நீங்க அட்லீஸ்ட் பிக் பாஸ் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க, இல்ல அந்த கிரியேட்டிவிட்டி டீம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு அதப்படியாவது செயல்படணும். என்னோட ஸ்டைல நான் வித்தியாசமா கொடுக்குறேன் ஒட்டுமொத்த ஷோவையும் ஃபிளாப் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க. அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. அது ஏன் அது என்ன சொல்றது, ப்ரோக்ராம் ப்ரொடியூசருங்களுக்கு தெரியலன்றதுதான் தெரியல. விஜய் சேதுபதி வச்சுக்கிட்டு இந்த சீசன் கம்ப்ளீட்டா ஓட்டிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த சீசன் விஜய் சேதுபதி வந்தாங்கன்னா சீசன் 19-20 வரைக்கும் எல்லாம் போகவே முடியாது. இல்ல, அடுத்த சீசனோட முடிச்சுவாங்க மக்கள். அடுத்த சீசனோட எழுத்து மூடிடுவாங்க. நீ இப்ப பாரு எந்த அளவுக்கு இருக்கும் பிக் பாஸ்னாக்கா அந்த சோசியல் மீடியால. இப்ப ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் காத்து என்ன சொல்ற ஈ ஓட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை தான் எல்லாருக்குமே இருக்கு. அந்த அளவுக்கு பிக் பாஸ் சீசன் 19 போகுதுன்னு நினைக்கிறேன். நார்த் இந்தியா ஹிந்தி பிக் பாஸ். மாலதி சாகர், தீபக் சாகருடைய சிஸ்டர் உள்ள போயிருக்காங்க. வைல்ட் கார்டு என்ட்ரியா உள்ள போனாங்க. போன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு அஞ்சு நாள் தான் இருக்கும் நினைக்கிறேன் உள்ள போய். இந்த 5 நாள்ல வந்து அவங்க பண்ணிருக்கிற வேலைக்கு அங்க ஏகப்பட்ட குழப்பம், ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட சண்டை. இந்த கண்டென்ட் கொடுக்கக்கூடிய நபர் தான் மாலதி சாகர். அதே மாதிரி ஆயிஷா வந்து தெலுங்கு பிக் பாஸ் போயிருக்காங்க. இப்போ தெலுங்குல போயிருக்காங்க. அங்க அவங்க கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து வைரலா ஓடிட்டு இருக்கு. இங்க தமிழ்ல ஒண்ணுமே இல்லை. இங்க தமிழ்ல ஒண்ணுமே கிடையாது. மலையாளத்துல கூட உங்களுக்கு வந்து கான்ட்ரவர்சியா பேசுற அளவுக்கு ஆளுங்க இருக்காங்க. தமிழ்ல கான்ட்ரவர்சியா பேசுறது கூட ஆளுங்க இல்லை. கான்ட்ரவர்சியா பேசலனாலும் அவங்க பேசினதை வச்சு எனக்கு யாரும் கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணணும். ஹாஸ்டா ஏதாவது ஒரு பொடி வச்சு பேசினா கூட அது கான்ட்ரவர்சியா கிரியேட் ஆகும். நீங்க உங்களுக்கு அதுவும் பண்ண வரல. இல்ல ஹரேஷ், நான் என்ன கேக்குறேன், நீ ஃபர்ஸ்ட் வந்த உடனேயே ஒரு ஆண்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை, ஏன்னா நான் கொதிச்சு போயிருக்கேன். இப்ப இதே ஒரு பெண்ணுக்கு நிகழ்ந்திருந்தாக்கா எல்லாம் பெண்ணியம் பேசியிருப்போம், எல்லாம் அந்த அளவுக்கு சப்போர்ட்டுக்கு வந்திருப்போம். திவாகர் கிட்ட கெமி நடந்துக்கின விதம், அத பத்தி ஏன் இன்னுமே கொஸ்டின் பண்ணல? நீ அப்புறம் ஹாஸ்டா இருந்து என்ன பிரயோஜனம்? இல்ல, திவாகர் கிட்ட கெமி நடந்துகிட்ட விதம் ஆகட்டும், அதே மாதிரி இவர் வந்து சூப்பர் டீலக்ஸ் டீம் கிட்ட வந்து கோவப்படுறாரு. சூப்பர் டீலக்ஸ் டீம் கிட்ட கோவப்படுறதெல்லாம் ஓகே. அதே மாதிரி அங்க இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து கோவப்படுறதெல்லாம் ஓகே. பட் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து இந்த சூப்பர் டீலக்ஸ் டீம் வந்து எப்படி நடத்தினாங்கிற ஒரு விஷயத்துல அதையும் அவர் கவனத்தில் எடுத்துக்கணும். சூப்பர் டீலக்ஸ் டீம் வந்து வானளாவிய அதிகாரம் இருக்கு அப்படிங்கறதுதான் பிக் பாஸ் ரூல்ஸ். நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம், என்ன வேணாலும் ஆர்டர் போடலாம் அப்படிங்கறதுதான் ரூல்ஸ்.
நீங்க ஆர்டர் போடுறதெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க, மத்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல. ஆமா பிக் பாஸ் ரூல்ஸ் மீற செயல் தானே. ஆமா அத கேள்வி கேட்க வேணாமா? ஆமா அத பிக் கேட்கணும். பாஸ் ஒரு ரூல்ஸ் போட்டா நீங்களா ஒரு ரூல்ஸ் போடுறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க வந்து கேப்டன்சி டாஸ்க்ல வந்து ஆதரி அவங்க ரூல்ஸ் மீறிட்டாங்கன்னு அவங்கள ரோஸ் பண்ண தெரியுது இல்ல. அதுதான் மத்தவங்கள ரோஸ் பண்ண தெரியலையே ஏன்? இல்ல நானு ஏன்னா இவ்ளோ இல்ல திவாகருக்கு நான் இது ஏன் சொல்றேன்னா, ஏன்னா இவருக்கு வேண்டப்பட்ட பல பேர் அந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்காங்க, நார்மல் ஹவுஸ்ல இருக்காங்க. பார்வதி போன ஆகட்டும், சீசன் என்ன நிறைய பேர் பண்ணாரோ இருக்காங்க. அதேதான். ஆமா, போன சீசன்ல வந்து டாடின்னு ஓட்டினாரு, இந்த சீசன்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு ஓட்டிட்டு இருக்காரு, அவ்வளவுதான் வித்தியாசம். இது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம், ஹாஸ்டுக்கே வந்துட்டு தகுதி இல்லாத ஒரு விஷயம் இது. நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப நம்ம திவாகருக்கு நான் இவ்வளவு சப்போர்ட் பண்ணினாலும் வந்துட்டு திவாகருக்கு சப்போர்ட் பண்ணல, அவர் அங்க பண்றதை வச்சு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணியிருந்தாலும் கூட அவர் அந்த ஸ்விம்மிங் பூல்ல அந்த தண்ணி எடுத்துட்டு போறாரு இல்ல, அதெல்லாம் கூட ரூல் பிரேக் தான். அதெல்லாம் கேள்வி கேளுங்க. அதான் கேட்கலாம். ரெண்டாவது என்னத்துக்கு வர நீ சாட்டர்டே சண்டே அந்த டேங்க்ல வந்து அந்த பக்கெட் அப்படியே உள்ள விடுறாங்க, ஆமா அதையும் கேட்கலாம். நீங்க அந்த தண்ணியை தானே சமையலுக்கு யூஸ் பண்றீங்க, ஹைஜீனிக்கா இருக்குமா உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கலாம். அதை கேட்க மாட்டேங்கிறாரு. திவாகர் வந்து ஸ்விம்மிங் பூல்ல இருந்து தண்ணி எடுக்கிறாரு, அதையும் கேட்க மாட்டேங்கிறாரு. ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கணும் அப்படின்னா அதுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் போட்டிருக்காங்க, அந்த ரூல்ஸை மீறி இவங்க வந்து ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை எப்படி நீங்க யூஸ் பண்ணலாங்கிற ஒரு வார்த்தை கேட்கணும், அதையும் கேட்கல. இவர் இவர் வந்து எதெல்லாம் கேட்கணுமோ அதெல்லாம் கேட்காம சம்மந்தமில்லாத விஷயத்தெல்லாம் வந்து இழுத்துக்கிட்டு இருக்காரு. ஹாஸ்டா வந்து ஃபெயில் அப்படின்னு தான் சொன்னேன், கம்ப்ளீட்லி ஃபெயில். இல்ல நான் என்ன தெரியுமா சொல்றேன், அட்லீஸ்ட் இது விஜய் டிவியும் பிக் பாஸ் ஷோ நடத்துறவங்களையும் நான் என்ன தெரியுமா சொல்றேன், விஜய் சேதுபதி ஒரு படம் வந்தது தெரியுமா, அவர் ஆங்கரா இருந்து பொலிட்டிக்கல் ஆங்கரா இருந்துட்டு கொஸ்டின்ஸ் பண்றப்போ வந்துட்டு அந்த இது மைக் இது ஹெட்போன் உள்ள வச்சுட்டு ஏர்பாட் உள்ள வச்சுட்டு டிஆர் சார் இருந்தாங்க. டிஆர் சார் ஒரு படத்துல இருக்கும்போது நீங்க உங்களுக்கு நடிக்க வரலன்னு வச்சுக்கோங்களேன், டென்ஷன் ஆயிடுவார். அவர் வந்து ஒரு சீன், அவர் கூட நடிக்கிற ஒரு சீன்ல நீங்க வந்து சொதப்புனீங்க, இல்ல அவர் பண்ற அந்த படத்துல நீங்க ஒரு சீன் சொதப்பினாலும் அவர் டென்ஷன் ஆயிடுவார். அதனால எஃபோர்ட் போட்டே ஆகும். அவர் பண்ற படங்கள் எல்லாம் எஃபோர்ட். இல்ல ஹரேஷ், அவங்க क्वेश्चंस எல்லாம் வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க, நீ இப்படி கேளு இப்படி கேளுன்னு சொல்லிட்டுன்னு ரிப்ளை பண்றவங்களுக்கு ஏத்த மாதிரி நீ இப்படி மாத்தி பேக் டாப்ல கொடுக்கலாம். பேக் டாப்ல வந்து பேசுவாங்க. பேக் டாப்ல அந்த மாதிரி வந்து நீங்க இதை கேளுங்க அதை கேளுங்க பேசுவாங்க. அந்த மாதிரியாவது பிக் பாஸ் டீம் சொல்லணும். வந்து இல்ல he is not fit to hostன்றப்போ he is not fit to host, he is spoiling the entire showன்றப்போ இதுவே மீடியாவே வந்துட்டு கொஞ்சம் இதை எடுத்து செய்யலாம். பேக் டாப்ல வந்து நீங்க இதை கேளுங்க, இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, இதை கேளுங்க அதை கேளுங்கன்னு கொஞ்சம் எடுத்து கொடுத்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இல்லைன்னா வந்து ஓடாது. he is not fit to be a host here அப்படின்றது தான் நாங்க சொல்லிக்கிறோம். ஸோ சாட்டர்டே ஸ்பாயில் ஆயிடுச்சு எங்களுக்கு. சண்டே என்ன லட்சணத்துல இருக்க போகுதுன்னு தெரியல, எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. பட் ஸ்டில் ஏதோ ஒண்ணு பாக்குறோம்னு பார்த்துட்டு இருக்கோம் ரிவ்யூக்காக. வேற என்ன எக்ஸ்பெக்டேஷன் இல்ல அப்படிங்கறதாண்டி ஏன் பாக்குறோங்கிற சிச்சுவேஷன் தான் சலிப்பு வந்துருது. ஏன்னா மறுபடியும் எனக்கு ரீகேப் பாக்குற மாதிரி இருக்கு பாக்குறதெல்லாம். ஃப்ரைடே சாட்டர்டே எபிசோட்ஸ் எல்லாரும் பார்த்துட்டாங்க. அந்த ஃப்ரைடே சாட்டர்டே எபிசோட மறுபடியும் ரீகேப் பாக்குற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஓட்டுறது. நாங்க இந்த ரீகேப் பாக்குறதுக்காக வந்து உட்காந்துருக்கோம். அதுதான் விஜய் சேதுபதி யாரும் ரோஸ் பண்ண போறாருன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அந்த விஜய் சேதுபதி யாரை ரோஸ் பண்ண போறாருன்னு பார்த்தா யாருமே ரோஸ் பண்ணலாம், யாரையுமே பண்ணல. அவர் அமைதியா இருக்காரு. இவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அது ஒரு கண்டென்ட் இவங்க டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதைத்தானே 5 நாளா பார்த்துட்டு போனாங்க. இல்ல எனக்கு மரியாதை கொடுங்க எனக்கு மரியாதை கொடுங்கன்னு யாசகம் தான் பண்ணிட்டு இருக்காரு. அது எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேவே வந்துட்டு இந்த லட்சணத்துல இருந்தாக்கா இன்னும் 100 நாட்கள் ஓடணுமே. அதுதான் நம்மளுக்கு இருக்கிற சேலஞ்சே அதுதான். 100 நாள் பாக்குற அளவுக்கு முடியுமான்னு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் வைல்ட் கார்டுல வரவங்களாவது ஏதாவது கண்ணு கொடுக்குற அளவுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா பெட்டரா இருக்கும்னு பாக்குறேன். மால்திகா மாதிரி இல்லைன்னாலும் வனிதாக்க மாதிரி ஒரு ஃபயர் பண்ற ஒரு கண்டஸ்டன்ட் உள்ள வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அதுக்காக வனிதாக்காவே எடுத்துட்டு வந்தாலும் தப்பு இல்லைன்னு சொல்லுவேன். நான் சொல்ல வந்தேன், நான் அவங்களையே கூட்டிட்டு வந்து உள்ள விட்டா கூட தப்பு கிடையாது அப்படின்றதுதான் சொல்றேன். ஏன்னா அவங்க விஜய் சேதுபதியும் ரோஸ் பண்ணுவாங்க, உள்ள இருக்கிறவங்களையும் ரோஸ் பண்ணுவாங்க. சோ அதையாச்சும் பண்ணி பாருங்க அப்படின்றதுதான் நான் சொல்றேன் நானு. சோ வேற ஏதாச்சும் விட்டுருக்கோம் ஹரேஷ்? இல்ல நம்ம எல்லாம் கவர் பண்ணிட்டோம். இதுக்கு மேல வந்து விஜய் சேதுபதி அவர் கவர் பண்ணும். அவர்தான் வந்து அதாவது நம்ம ஹாஸ்ட் வந்து கண்டஸ்டன்ஸ் ரோஸ் பண்ணுவாருன்னு பார்த்தோம். நம்ம வந்து ஹாஸ்ட் ரோஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, அதுதான் நடக்குது. நீயாச்சும் ஹாஸ்ட் ரோஸ் பண்றோம்னு நீ சொல்ற, அவர் ஹாஸ்டுக்கான இடத்த கூட இன்னும் டச் பண்ணலன்றதுதான் நான் சொல்றேன் நானு. சோ லெட்ஸ் see ஹரேஷ். அப்புறம் நான் இன்னைக்கு என்ன நடக்குது, சண்டே எபிசோட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நாளைக்கு பேசுவோம்.
யா, ஓகே. நன்றி. நன்றி.